இறங்குங்க 4 முடி. உமா இறங்கு. என்னம்மா வேணும்? அண்ணன் 1.5 கிலோ கோழி இறைச்சி கொடுங்க. 1.5 கிலோவா? இதோ தரேம்மா. சின்ன பொண்ணு சொல்லுங்க 4 முடி. என்ன சின்ன பொண்ணு 1.5 கிலோ எப்படி பத்து சின்ன பொண்ணு? நம்மளே 5 பேர் இருக்கோம், பிள்ளைங்களுக்கு வேலை தரணும். ஒரு 2 கிலோ வாங்க. ஏக்கா சங்கரி அக்கா 1.5 கிலோ வாங்க சொல்லிதான் கரெக்டா காசு கொடுத்தாங்க. பாத்தியா சின்ன பொண்ணு, 1.5 கிலோ வாங்கினா போதுன்னு எப்படி கரெக்டா 1.5 கிலோக்கான காசு மட்டும் கொடுத்துருக்காங்க பாத்தியா? ஒரு 2 கிலோக்கு வாங்க காசு கொடுத்தாதான் என்னவா? ஆமா 4 முடி, நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். 1.5 கிலோக்கான காசு சங்கரி அக்கா கொடுத்துட்டாங்க. மிச்சம் 1/2 கிலோக்கான காசு நீங்க கொடுத்துருங்கள, வாங்குவோம். என்ன சின்ன பொண்ணு என்கிட்ட போய் கேக்குற? பின்ன உங்ககிட்ட கேட்காம யார்கிட்ட கேட்பாங்க 4 முடி? நீங்க தானே கேட்டீங்க எக்ஸ்ட்ரா கறி வேணும்னு. அப்ப நீங்களே காசு கொடுத்து வாங்குங்க. நான் ஏன் 1/2 கிலோ கறியை வாங்கி இவளுங்க கிட்ட தரணும்? 1/2 கிலோ கறியை வாங்கி நானே திம்பேனே தனியா உட்காந்து. இவளுங்களுக்கு 1/2 கிலோ கறி வாங்கி தரதா நான் இருக்கணும்? அவ எக்ஸ்ட்ரா காசு கீச தந்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவள கறி வாங்க சொன்னா இவ காசை என்கிட்ட கேக்குறா. என்ன 4 முடி, என்ன யோசனை? இந்த மாதிரி மறுபடியும் பேசுறத பார்த்த அந்த 4 முடியும் பிடிச்சி கிறக்கி தூக்கி எரிஞ்சு குறுக்க முறிச்சு போடுவேன், பாத்துக்கோங்க. இவ செஞ்சாலும் செய்வா, நம்ம அந்த பக்கம் போய் நின்னுப்போம். இந்தாமா இறைச்சிய புடி. தாங்கண்ணே. இந்தா உமா இத புடி. கூட சின்ன பொண்ணு. இந்தாங்கண்ணே காசை புடிங்க. என்னக்கா போனவளுக்கு ஆளே காணும், எங்க போனாலுங்களான்னு தெரியலையே. வருவாளுங்க லட்சுமி, கறியை வாங்கிட்டு ஊர் சவாரிட்டு வருவாளுங்க. அதுவும் கரெக்டு தான்க்கா. இந்த சின்ன பொண்ணு சும்மாவே ஊர் சவாரிட்டு தான் வருவா. இப்ப பைக்கை வேற எடுத்துட்டு போயிருக்கா என் புருஷனோடத. எங்கெங்கெல்லாம் ஊர் சுத்திட்டு வருவாளோ தெரியல. என்ன லட்சுமி அக்கா, என்ன பத்தி தான் எதுவும் பேசுறீங்க போல? வந்துட்டியாட்டி? இவ்வளவு நேரமா உனக்கு கறி வாங்க? நீங்க வேற லட்சுமி அக்கா, இறைச்சி கடையில அவ்வளோ கூட்டம், அடிச்சு புடிச்சு வாங்கிட்டு வரேன். சின்ன பொண்ணு, இறைச்சி கடையில யாருமே இல்ல சின்ன பொண்ணு, நம்ம மட்டும் தானே இருந்தோம். உமா உன்கிட்ட யாராவது இப்ப கேட்டாங்களாடி? அது இல்ல சின்ன பொண்ணு, நீ மாத்தி சொல்லிட்டியோன்னு நினைச்சு சொன்னேன். இவா ஒருத்தி, இவளை வச்சுக்கிட்டு ஒரு பொய் கூட சொல்ல முடியாது. ஏட்டி உங்க 3 பேரை பத்தி எங்களுக்கு தெரியும் டி. என்ன பூ சுத்தினாலும் வேலைக்கு ஆகாது. வாங்கிட்டு வந்த இறைச்சியை கொடுங்க டி. பேசிட்டு நிக்கிறாளுங்க. நீங்க எப்படியா இருந்தாலும் ஊர் சவாரிட்டு தான் வருவீங்கன்னு எங்களுக்கு தெரியும். நேரம் ஆகுது, பிரியாணியில போடணுமா வேணாமா? வசந்தி, அங்க பாத்திரம் இருக்கு பாரு, அதுல இந்த இறைச்சியை கொட்டி அங்க ஆத்துல கொண்டு போய் சுத்தம் பண்ணிட்டு மட்டும் வந்துரு. சரிக்கா. ஏடி சின்ன பொண்ணே நீங்க வா. இல்ல வசந்தி, நீ மட்டும் போய் இறைச்சியை கழுவிட்டு வா. சின்ன பொண்ணே உமா, நீங்க 2 பேரும் இங்க உட்காந்து வெங்காயத்தை கல்லில வெட்டி கொடுங்க. சரி தாய் கிழவி, வெட்டி தந்துட்டா போச்சு. நம்மள மட்டும் போய் கழுவ சொல்வாளுங்கன்னு தெரிஞ்சிருந்தா கழுவிட்டு வரேன்னு சொல்லியிருக்கவே மாட்டேனே. சரி ஏதோ ஒண்ணு, பிரியாணி கிடைக்குது கழுவும். ஏக்கா அரிசியை புடைச்சிட்டீங்களா? புடைச்சிட்டேன் லட்சுமி. சட்டி காயுது பாரு, எண்ணெயை ஊத்து. சரிக்கா. சின்ன பொண்ணு ஏன் அழுவுற? சின்ன பொண்ணு ஏமா அழுவுற? ஏக்கா நான் எங்கக்கா அழுவுறேன்? தானாவே என் கண்ணுல இருந்து தண்ணி தனியா வருதுக்கா இந்த வெங்காயம் வெட்ட வெட்ட. அது சரி, வீட்டுல ஏதாவது வேலை செஞ்சாதானே உங்களுக்கு இதெல்லாம் தெரியும். ஒரு வேலையும் செய்யறது இல்ல, எல்லா வேலையும் மாமியார் தலையில கட்டிட்டு ஜாலியா இருக்க. அப்புறம் எப்படி வெங்காயம் வெட்டினா கண்ணீர் வரும்னு உனக்கு தெரியும்? ஏக்கா போங்கக்கா, நானே அழுதுகிட்டு இருக்கேன். சின்ன பொண்ணே வெங்காயம் போது, சின்ன பொண்ணே வெட்டாத. சரிக்கா. ஏக்கா என்னங்க கழுவிட்டு வந்துட்டேன். வச்சுக்க வசந்தி, வாங்கிக்கிறேன். வெங்காயத்தை குடு சின்ன பொண்ணு. இந்தாங்கக்கா புடிங்க. உமா தக்காளியை குடுட்டி. இந்தாங்க லட்சுமி அக்கா, பிடிங்க. லட்சுமி எல்லாத்தையும் நல்லா பதமா வதக்கு லட்சுமி. சரிக்கா, நல்லா வதங்கணும்னே சொல்றேன். நீங்க ஊற போட்ட அரிசியை மட்டும் எடுத்துட்டு வாங்க. சரி லட்சுமி. ஏக்கா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருவாக்கா? போட்டுரு லட்சுமி. போடுறேன்க்கா. இப்ப அரிசியை போடு லட்சுமி, கரெக்டா இருக்கும். கொடுங்கக்கா. ஏக்கா சிக்கன் எப்ப போடுவீங்க? இறைச்சியை கூட வசந்தி போட்டுருவோம். ஏக்கா நல்ல வாசம் வருதுக்கா, பிரியாணி வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன். பிரியாணி வெந்துருச்சா இல்லையான்னு? ஏக்கா வாசனை செம்மையா வருது, பிரியாணி வெந்திருக்கும்க்கா. ஏட்டி சின்ன பொண்ணு வசந்தி, உங்க 2 பேருக்கு எல்லாத்துலயும் அவசரம் தான். பொறுங்க, அப்பதான் அரிசி நல்ல பதமா வெந்து வரும். ஆமாட்டி, கொஞ்ச நேரம் சும்மா உட்காருங்களேன். இப்படிக்கா சும்மா உட்கார முடியும் எங்களால? அந்த பிரியாணி வாசனை என்ன இழுக்குதுக்கா, என்ன இழுக்குது. ஏட்டி வசந்தி, உனக்கு காமெடி பண்றதுக்கு வேற நேரமே கிடைக்கலையா? உட்காருமா, பிரியாணி தானே, இன்னும் 10 நிமிஷத்துல வெந்துரும். எல்லாரும் அப்புறம் ஒண்ணா உட்காந்து சாப்பிடலாம். 4 முடி வாசனை இழுக்குதுன்னு குண்டால கிண்டால குதிச்சிடாதீங்க. ஏடி சின்ன பொண்ணு, சும்மா சொன்னேன் டி. அவ்வளோ பசி. ஆமாக்கா, உங்களுக்கு பிரியாணின்னு சொன்னப்பயே பசி எடுக்க ஆரம்பிச்சிருக்குமே.
ஆமா உமா. ஏமிட்டி பிரியாணி ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் திறந்து பாக்குறேன் இருங்க டி. சரிக்கா சீக்கிரம் திறங்க. ஏக்கா பிரியாணி சூப்பரா வந்திருக்கு. சரி டி, அப்ப அந்த பக்கமா போய் வாழை இலையில விரிங்க, போட்டு சாப்பிடுவோம், பசிக்குது. ஆமா சின்ன பொண்ணு, வா போலாம். ஏடி உமா நீயும் வா போலாம். வாங்க நாலு முடி போலாம். வாரேன்க்கா. இரு லட்சுமி நான் வரேன், அந்த சாப்பாட்டை இறக்கி வச்சிடலாம். சரிக்கா. பிடி லட்சுமி நான் தூக்குறேன். பிரிச்சுட்டேன்க்கா, தூக்குங்க. அவளுங்க இலை விரிச்சுட்டாளுங்க, வா லட்சுமி அங்கேயே தூக்கிட்டு போய் வச்சிடலாம். என்ன சின்ன பொண்ணு உமா வசந்தி, சாப்பாடு நல்லா இருக்கா? ஏக்கா சூப்பர் போங்க. சரி சின்ன பொண்ணு சாப்பிடு சாப்பிடு. எல்லாம் நம்ம லட்சுமியோட கைவண்ணம் தான் இவ்ளோ டேஸ்டா வந்திருக்கு. ஏக்கா என்ன லட்சுமி அக்காவோட கைவண்ணம்னு சொல்லிட்டீங்க? நான் அந்த சிக்கன் அவ்வளவு சூப்பரா கழுவிருக்கேன், அதனாலதான் இந்த பிரியாணி இவ்ளோ டேஸ்டா வந்திருக்கு. ஆமா ஆமா வசந்தி, கறியை நல்லா கழுவுனா கவுச்சி வாடை அடிச்சிருக்கோம். நீ நல்லா சுத்தமா கழுவுனதுனாலதான் பிரியாணி நல்லா வந்திருக்கு. அது லட்சுமி அக்காவுக்கு மட்டும் எல்லா பாராட்டையும் கொடுத்துட்டீங்க, எங்களையும் கொஞ்சம் பாராட்டுங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு கறியை கழுவுன்னு எனக்கு தான் தெரியும். சரி வசந்தி போதும் போதும், நீ தான் எல்லாம் பண்ண போதுமா? இப்ப சாப்பிடு. என்னதான் சொன்னா மட்டும் உங்களுக்கு பொறுக்காதே. வசந்தி சும்மா அது இதுன்னு பேசாம சாப்பிடு. ஆமா வசந்தி சீக்கிரம் சாப்பிடு, பிள்ளைங்க எல்லாம் வந்து பசியோட இருக்குங்க. சீக்கிரமா சாப்பிட்டு வீட்டுக்கு போகணும். மடமடன்னு எல்லாரும் சாப்பிடுங்க டி. கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம். இது கௌரவபத்ர சாதம், இதுவே எனக்கு போதும். டடடடடடா டடடடடடா. எம்டி போதும், உங்க ஆட்டம்லாம் நிறுத்துங்க டி. சின்ன பொண்ணு வசந்தி உமா போதும், ஆட்டத்தை நிறுத்துங்க. நேரமாச்சு, பிள்ளைங்க வந்திருப்பாங்க, கிளம்புங்க டி. சரிக்கா.